ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி ஒரு ஜிமிக்கி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் சில்க் த்ரெட், இந்த மாதிரி கோல்டன் பீட், ஜும்கா பேஸ், ஓப்பன் அண்ட் லாக், இந்த மாதிரி ரிங்கு, பீடு கேப் ஸ்மால், இது பீடு கேப்பு கொஞ்சம் பெருசு, இது வந்து பால் செயின், இது வந்து ஸ்டோன் செயின், இது ஐபின், க்ளூ, ஒரு சிஸ்ஸர், இந்த மாதிரி ஒரு ப்ளையர், இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி பீட்ஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். நான் உங்களுக்கு இந்த பேங்கிள் எப்படி செய்கிறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். இதுக்கு மேட்சிங்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இயர்ரிங் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று, ஏதாவது ஒரு பேட் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு 10 டைம்ஸ் அல்ல 20 டைம்ஸ் இப்படி நம்ம சுற்றிக்கணும். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 10, 15 அல்லது 20 டைம்ஸ் இப்படியே சுற்றிட்டே வரணும். க்ளூ எடுத்து ஒரு சைடு தடவி இப்படி கூராக நம்ம வந்து இந்த ஹோலில் போகிறதுக்காக கொஞ்சம் ஷார்ப்புக்காக இப்படி பண்ணிக்கிறோம். இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி நல்லா கூர் பண்ணிக்கணும் இந்த ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடை இன்னொரு சைடும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஒரு சைடு தான் ரொம்ப ஷார்ப்பாக வேணும் நமக்கு. இன்னொரு சைடு வந்து சும்மா லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து இது உள்ளால விடணும். இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல மடக்கி கொஞ்சம் க்ளூ வச்சு நம்ம நல்லா இதை அப்ளை பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பக்கம் நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து குறுப்பாக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்படி விடணும். ஹோலில் விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா நம்ம வந்து இப்படி கண்டினியூவாக அப்படியே சுற்றிட்டும் வரலாம். வருஷலாக கண்டினியூவாக சுற்றிட்டு வரலாம். அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் சுற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு ஒரு 2 தடவை சுற்றுற அளவுக்கு கேப்பை விட்டுட்டு அடுத்தது ஒரு இடத்துல நம்ம வந்து இதை இப்படி சுற்றணும். அந்த மாதிரி சுற்றினா நமக்கு வந்து இந்த மேலே இருக்கிற ஹோல் சின்னதாக இருக்கு இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். நல்லா டைட்டாக இழுத்து சுற்றணும். சுற்றிட்டு அடுத்து கொஞ்சம் அதே மாதிரி நடுவில் இங்கே நடுவில் 2 த்ரெட் வந்து இந்த அளவுக்கு 2 வர்ற அளவுக்கு கேப் விட்டுட்டு அடுத்தது இதே மாதிரி கேப்பு விட்டு நம்ம இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு சுற்று முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கேப்பு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி வைக்கணும். இப்போ கேப்பை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக சுற்றிட்டு வரணும்.
இதே மாதிரி இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மேலே வந்து பீடு கேப்பை வந்து நம்ம வந்து க்ளூ வச்சு இப்படி க்ளூ வச்சுட்டு இது மேலே ஒட்டிட்டோன்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இதில் சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இது மூவ் ஆகாமல் காஞ்சிடும் நல்லா. இதை வச்சுட்டு இந்த ஐபின் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஒரு சின்ன பீடு ஒன்று கோக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீடு வந்து இதில் கோத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீடு கேப் ஒன்று இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இந்த பேக் சைட்லேருந்து இதில் விட்டுட்டு இது வந்து காயில் இன்னும் கொஞ்சம் நேரம் காய விட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பீடு ஒன்று இதில் போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு லேசாக இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இப்படி வளைச்சி விடணும். வளைச்சிட்டு இதை இப்படி பிடிச்சி திருப்பி விட்டுடணும். பூக்கு மாதிரி நமக்கு வந்துடும். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் காயணும். காஞ்ச பிறகு நம்ம வந்து இங்கே வந்து டெக்கரேட் பண்ணணும். இப்போ இந்த ஓரத்தில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக லைன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பால் செயினை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓரத்தில். இது கொஞ்ச நேரம் காயணும். காஞ்ச உடனே தான் நம்ம அடுத்த லைன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதில் கரெக்டாக இது வந்து எட்ஜில் இருக்கணும். நெக்ஸ்ட் லைனு நம்ம வந்து இந்த ஸ்டோன் செயினை வச்சு நெக்ஸ்ட் லைன் இது க்ளூ வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா வைக்கிறோமே, இது வந்து ஒரு மாதிரி இருக்குமான்னு நினைக்க வேண்டாம். இது வந்து காஞ்ச பிறகு அது நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணோங்கிறதே தெரியாது. ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும் அது. இப்போ நம்ம இதோட வச்சுட்டு இதை கட் பண்ணிடணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். இது மேலே ஒரு லைன் வந்து பால் செயின் வச்சு அதையும் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ ஒரு லைன் பால் செயின், நடுவில் வந்து ஸ்டோன் செயின், அது மேலே ஒரு பால் செயின். இப்போ இது வந்து நல்லா காயணும். இது காஞ்ச பிறகு இது மேலே வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த லாக் அண்ட் ஓப்பன் ஹூக் எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து இந்த ஹோலில் விட்டு மாட்டிக்கணும். மாட்டிட்டு இப்போ இந்த ஸ்மால் பீட்ஸ், இது வந்து சக்கரின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த ஸ்மால் இதை வந்து இதில் வந்து நம்ம கோத்துக்கணும் இப்படி.
ஃபஸ்ட்டு நம்ம கோத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நமக்கு எவ்வளோக்கு, அதாவது இதில் வந்து எவ்வளோக்கு நமக்கு இந்த அளவுக்கு தேவையோ இல்லை நம்மளோட இஷ்டம் எவ்வளோ வேணாலும் கோத்துக்கலாம். நான் வந்து ஒரு சைடு 50 கோத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம கோத்துட்டே வரணும். கோத்துட்டு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து 50 கோத்துக்கணும். அது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். 50ங்கிறது வந்து ஒரு கணக்கு கிடையாது. நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோத்துக்கணும். இப்படி இப்போ இதில் நான் வந்து 50 கோத்துருக்கேன். நமக்கு இன்னும் வேணும்னா இது வரைக்கும் ஃபுல்லாக கோத்துக்கலாம். கோத்துட்டு இப்போ இந்த ஜிமிக்கியில் இந்த ஹோலில் நடுவில் விட்டுட்டு இப்போ இந்த சைடு கோக்கணும். இந்த சைடு நம்ம ஃபுல்லாக கோத்துட்டு வரணும். இப்போ நமக்கு அழகான ஒரு இயர்ரிங் கிடச்சிருச்சு. நீங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நம்ம வந்து நம்ம சாரீக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்தமாரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.